ஐயா உண்டு. அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு விளக்கு ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பார்க்க போறோம். குறிப்பாக தாய்மார்கள் இந்த விளக்கேற்றக்கூடிய நன்மையை நிச்சயமா உணர்ந்து இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு தினந்தோறும் நம்முடைய கூரையில நம்முடைய வீட்டில் நம்ம விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிப்பதற்கு முன் வரணும். அதனால தாய்மார்கள் குறிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. விளக்கு அப்படின்னாலே வெளிச்சத்தை நமக்கு இருளை அகற்றி வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு இயல்பான நிலை இந்த ஜோதிக்கு உண்டு. எனவே இறைவனை நினைத்து நாம் விளக்கேற்றுகின்ற பொழுது இந்த மன இருள் நிச்சயமாக அகன்று ஒரு நல்ல நிலையை நம்ம பெற முடியும். அதனால நாம் நிச்சயமா விளக்கேற்றக்கூடிய நிலையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ விளக்கு அப்படின்னா 4 நிலையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல அகல், அதுக்கப்புறம் எண்ணெய், திரி, நீர், அடுத்தது நெருப்பு, அதாவது சுடர். இப்போ இந்த அகல் என்றால் பூமி என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். எண்ணெய் அப்படிங்கும் போது நீர், அந்த நிலையில நம்ம எடுத்துக்கொள்ளணும். திரி அப்படின்னா காற்று தத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும். அது போல சுடர் அப்படின்னா நெருப்பு. இப்ப பஞ்சபூதங்கள்ல 4 நிலைகள்: நிலம், நீர், காற்று, நெருப்பு. இந்த 4ம் விளக்கின் மூலமாக, அதாவது பஞ்சபூதங்களை தான் நம்ம என்ன செய்யணும், இந்த உடல் பூதங்களால் ஆனது. அதனால இந்த உடலுக்கு நம்ம தினந்தோறும் சரி, இந்த நம்ம உயிரை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த கலியுகத்தை முடிக்கின்ற அந்த நேரம் வரைக்கும். எனவே இந்த பஞ்ச பூதங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். அதுல இந்த விளக்கின் மூலமாக அந்த மகிமை நமக்கு கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, இந்த 4 நிலையையும் நம்ம பார்க்கின்ற பொழுது இன்னொரு தத்துவத்தை இந்த விளக்கு நமக்கு சொல்லி தருகின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு. இப்ப அறம் அப்படின்னாலே அது நியாய முறைப்படி, அது மாதிரிதான் அறத்தின் வழி நின்று என்ன செய்யணும், பொருள் தேடி அந்த தேடிய செல்வத்தினால் இன்பம் அடைந்து மேல் வீடு காணக்கூடிய நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம விளக்கு நமக்கு கற்றுத் தருகின்றது. இப்போ விளக்கேற்றக்கூடிய செயல் எப்படின்னா, முதல்ல நம்ம பதம் தெளித்து அதுக்கப்புறம் தான் விளக்க வச்சு, அதுக்கப்புறம் எண்ணெய் முதல்ல விடணும். அதுக்கப்புறம் தான் திரி போட்டு நம்ம விளக்கேற்ற வேண்டும். திரியை நம்ம போட்டுட்டு 2வது நம்ம எண்ணெயை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இதுதான் விளக்கேற்றக்கூடிய முறை. அதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம ஒரு விளக்கு ஏற்றும் போது மத்தியமாக ஒரு மன அமைதி நமக்கு நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 முகம் அப்படி ஏற்றுகின்ற பொழுது என்ன ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப ஒற்றுமைய நமக்கு வழிவகுத்து தரும். ஒரு குடும்பத்துல ஒற்றுமை வேண்டும் என்றால் 2 முகம் நம்ம ஏற்றலாம். இப்போ 3 முகம் அப்படின்னா குழந்தை பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியத்திற்கு இந்த 3 முகம் நமக்கு நல்ல ஒரு வழிநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல 4 முகம் ஏற்றுகின்ற பொழுது ஒரு இடமாக இருந்தாலும் வளர்க்கக்கூடிய கன்றுகாலிகள் நமக்கு எளிதாக நம்ம வாங்குவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் 5 முகம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம சொன்ன அத்தனையும் எப்பொழுதுமே நமக்கு நிலையாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ நம்ம முகங்களின் மூலமாக எப்படி நம்ம ஒரு விளக்கு ஏற்றினால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன திசையில் நம்ம விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கிழக்கு திசை நம்ம ஏற்றுகின்ற பொழுது துன்பம் அகன்று மன நிம்மதி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த கிழக்கு திசையின் மூலமாக ஏற்றக்கூடிய விளக்கின் மூலமா நமக்கு பயன்பெறுகின்றோம். அதுக்கப்புறம் மேற்கு திசையின் மூலமாக நாம் விளக்கு ஏற்றுவது என்ன காரணம் அப்படின்னா, கடன் தோஷமெல்லாம் நமக்கு நீங்கும். ரொம்ப கடன் இருக்கிறது அப்படின்னா இறைவன்ட்டு நம்ம என்ன செய்யலாம், விளக்கேற்றி மேற்கு திசையில விளக்கேற்ற வேண்டும். அதுபோல வடக்கு திசை நம்ம விளக்கேற்றுகின்ற பொழுது இந்த திருமண தோஷம், அதாவது திருமணம் தடைபடக்கூடிய நிகழ்வு எல்லாமே நமக்கு நிச்சயமாக
மாற்றி தரக்கூடிய ஒரு நிலை இந்த வடக்கு முகமாக ஏற்றக்கூடிய விளக்கின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதுபோல தெற்கு திசையில வந்து விளக்கு ஏற்றக்கூடாது. அதை மீறி நம்ம விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா ஒரு மரண பயம், தேவையில்லாத ஒரு மரண பயத்தை வந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த திசைகள் நம்ம விளக்கேற்றக்கூடிய நிலையை வந்து நம்ம புரிந்து கொண்டோம். அதனால ஐயா வழி அப்படின்னாலே விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நிலையை ஐயா நமக்கு வந்து தந்திருக்கிறாங்க. எனவே பஞ்சபூத வழிபாடு நமக்கு இப்போ பள்ளியறையை பார்த்தா கண்ணாடி ஆகாய தத்துவம், நம்ம இடக்கூடிய திருநாமம் இந்த பூமியை குறிக்கிறது மண் தத்துவம், அதுக்கப்புறம் பதம் நீர் தத்துவம், அதுபோல காற்று அதுக்கு வெஞ்சாமரை நம்ம பயன்படுத்துகிறோம், நெருப்பு அப்படிங்கும்போது விளக்கு நம்ம பயன்படுத்துகின்றோம். அதனால விளக்கு ஏற்றுவதனால் இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. இப்போ நல்ல சிந்தனைகள் நம்ம கூரையில நிறைந்து இருக்கும். அதனால தொடர்ந்து தினந்தோறும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து முதல்ல சரிப்படுத்துவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வளர்த்து கொள்ளணும். அதுக்கு விளக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு நிலையை நமக்கு தரக்கூடியது. அதனால விளக்கு ஏற்றக்கூடிய நல்ல பழக்கத்தை நம்ம எல்லாரும் வளர்த்து கொள்வோம். இதுவரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த பதிவை வந்து பதிவு செய்வதற்கு ஐயா வந்து நமக்கு துணையா இருந்திருக்கிறாங்க. எனவே பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி இறுதி வரை பார்த்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் மனமாற நன்றி சொல்லி தொடர்ந்து அடுத்த பதிவு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஐயா உண்டு.